Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி சிக்கன் மஞ்சூரியன். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. நீங்க ஒரு வாட்டி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து போன்லெஸ் சிக்கன் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம 2 எக்கோட ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் சிக்கனை பொரிக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம எடுத்து வச்ச சிக்கனை அதில் போட்டுடலாம். இது நல்லா இப்போ மொறுமொறுன்னு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லாவே மொறுமொறுன்னு வந்துருச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அது கூடவே நம்ம பொடியாக நறுக்கின 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு குடமிளகாயை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பாதி கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து சாஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். சில்லி சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 2 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகணும். அதனால் கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணுறோன்னா சிக்கன் ட்ரை ஆகாமல் நல்ல கிறிஸ்பாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.